உன்னை எதற்காக தேவன் அழைத்தாரோ அந்த வேலையை நீ செய்யாம, அதை எனக்கு ஒரு ஆணையும் ஒரு வாக்குத்தத்தை கொடுத்துறாருல்ல, அதை அவர் கரெக்டாக பண்ணுவார். நான் அப்படியே அவருக்குள்ள அப்படியே போயிடுவோம் பரலோகத்தை நினைச்சீங்கன்னா, இந்த பூமிக்குரிய காரியங்கள் ஏதாவது ஒன்று ஸ்லிப் அடிச்சு பேக் அடிக்க வைக்கும். நிச்சயமான இந்த உலகத்தை அதிகமாக பார்க்காம, உலகத்திற்குரிய உன் தேவைகள் உன் நோக்கங்கள் அதை அதிகமாக பிடிச்சிக்காம, என்னை இயேசு அழைத்த அழைப்பின் நோக்கம் என்னென்று தெரிஞ்சு நீ பெற்ற கிருபைக்கு ஏற்ற கிரியை வாழ்க்கையில் நீ காட்டாம அசதியா இருப்பாயானால் முடிவு பரியந்தம் வரை நீ நிக்காம பேக் அடிக்க வாய்ப்பு இருக்குது. ஜாக்கிரதையா இருக்கும். இதற்காக பிதாவாகிய தேவன் நமக்கு பிரதான ஆசாரியர் தரல. பிரதான ஆசாரியர் நமக்காக என்ன செஞ்சார், இயேசு நமக்காக என்ன செஞ்சார் யோசிச்சு பார்க்கும் போதெல்லாம் அவர் செஞ்சதை தொடர்ந்து நீயும் செய்ய ஆரம்பிப்ப. அதுதான் இயேசுவே சொல்லிட்டு போனாரு, என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த கிரியைகளை தானும் செய்வான், அதை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான் சொன்னாரா இல்லையா? இயேசு என்ன செஞ்சாரு? ஆத்துமாதாய பண்ணி சுவிசேஷ வேலை.